கத்துங்கடா, கத்துங்கடா எல்லாம். கோ மரணி, கோ மரணி. வடிவேல் மாதிரி கைப்புள்ள. கோட்டா கோகம மாதிரி கோ மரணி கமைய ஸ்டார்ட் பண்ண கூடரவனா கொண்டு வந்து அடிச்சு டென்டெல்லாம் அடிச்சு ரெடி ஆகணும் போலீஸ் சொல்லிடுச்சு. இந்த வேலை பண்ண வேணா. வெற்றி இது ஜாயவேவா பின்னுக்கு இருக்கவனுக்கு ஜாயவேவா விமல் வீரவன்ச மாத்தாட்ட ஜாயவேவன். இங்க டக்குனு மயக்க நிட்டுறாங்க விமல் கிட்ட. இப்போ உங்களோட சித்திகரம் தொடருமா இல்லையா? கொஞ்சம் இருக்கணும் பேசுறோம், கொஞ்சம் இருக்கணும் பேசிடுறோம் அப்படின்னு அவர் ஒரு கருத்து. இது வெற்றி, நாங்க இப்ப முடிச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பாய்ப்படங்கள் எடுத்துக்கிட்டு விமல் மாத்தியாக்கு ஜெயவேவா ஜாயவேவா ஜாயவேவா போயாச்சு. மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். அந்த கும்பிட போட ஒரு பக்கம் பயமா கிடக்குது. போதா குறையே சிவப்பு சேட்டை போட்டுட்டு அந்த ஆள் இன்றைக்கு நான் போட்ட சேட்டை பார்த்து அந்த ஆளை போட்டு பழைய ஞாபகத்தில் அந்த பழைய கட்சி. அப்போ என்ன மாதிரி உங்களோட இன்றைக்கு ஏதாவது எங்க ஆள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வரட்டா பாய் படுக்கையில எடுத்துக்கிட்டு ஆள் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. எல்லாம் நேற்று நான் 2-3 வீடியோ பார்த்தேன். நான் அதை கூட கேட்கணும் நினைச்சேன். இரவு டக்கண்ட ஒருக்கா பாரு, திரும்ப ஒருக்கா போறார். ஒரு ஆள் எழுதிருந்தது எனக்கு தெரியாது. அந்த ஒரு ஆள் எழுதிருந்தது அவர் இந்த ஏசி இல்லாம இருக்கல. அந்த ஸ்ரீலங்காவில் இப்ப கொஞ்சம் பெதர் கொஞ்சம் வரணும். அதான் இப்ப நேற்று காலையில நிலைமை இப்ப என்ன நடந்தது, எது நடந்தது, ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம விமலே தும்முள்ளை விமலே என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நடந்த சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் இல்லப்பா. உண்ணாவிரதம் இருந்தா தண்ணி தரவும் ஆள் இல்ல, லெமன் பப் தரவும் ஆள் இல்ல, யாரும் இல்ல. அதனால நான் ஒரேடியா போனாலும் போயிருவேன். அதனால நான் சத்தியாகிரக போராட்டமா இந்த முறை இருக்கேன். ஊடகவியாளர்கள் நீங்க இந்த சும்மா கிண்டி பண்ணிக்கிட்டு வராதுங்க எங்களே, சரியா? நாங்க பாத்துக்கிறோம். இது சத்தியாகிரகத்தை நாங்க பண்ணி நாங்க அதை செஞ்சு எப்ப முடிப்போம், எப்படி முடிப்போங்கிறத நாங்க பிறகு அறிவிக்கிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண விமலே இப்படியே போய்கிட்டு இருந்தாரு. ஷிஃப்ட் முறையில ஒரு 2 ஹவர் இருப்பாரு, இன்னொரு 2 ஹவர் வீட்டுல இருப்பாரு, அடுத்த 2 ஹவர் சேட்டை மறைச்சிக்கிட்டு வந்துருவாரு. இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. நேற்று நைட் மனுஷன் போயிட்டு சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இந்த கட்டில நான் நெருக்கத்துல பார்த்திருக்கேன். அவர் கட்டு இப்படித்தான் இருக்கும். இந்த கட்டில வந்து முடி குறைவு ஆளுக்கு. அதான் மைய வச்சு இப்படி வளர்த்துட்டு வந்துருவாரு. இப்படி அதை நான் பார்த்திருக்கேன். நான் பயப்படாம சொல்லுவேன், விமலை கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, பயப்படாம சொல்லுவேன். இந்த விஷயத்துக்கு நான் கிட்ட எடுத்து பார்த்திருக்கேன். நல்லா பீஸ்டைல அப்படி வரைஞ்சுக்கிட்டு வந்திருக்காப்புல. நீங்க சொல்லக்குள்ள எனக்கெல்லாம் அப்படியே அப்படியே தொடுவது. ஒரு நாள் கூட ஒரு மை கூட பாவீங்க. அவருக்கு அப்படி இல்ல, அது பெட்சில வரைஞ்சிட்டு வந்து நல்லா பார்த்தேன். அப்படிதான் நான் ஆம்பளை இல்ல. வெரி குட். அப்படித்தான். அப்ப கோ மரணின்னு ஒரே போட்டுக்கிறது நேத்து வந்து. அப்ப டயர்ட் ஆகிட்டா போல வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அதுல சிரிப்பு என்னன்னா, போகும் இவர் மட்டும் தான் கத்துறேன். இவரை மட்டும் மத்த அதான் கத்துங்கடா, கத்துங்கடா எல்லாம். கோ மரணி வடிவேல் மாதிரி கைப்புள்ள. அந்த மாதிரி கோ மரணி போட்டு வந்துருச்சு போல வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அதுல இன்னொரு சம்பவத்தை பாத்துனீங்களா? என்னது? விமலின் சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நுழைந்த மகியங்கல ஆனந்த சார தேரரும் இணைந்து கொண்டு தேரர் வட்டாரு. நான் நினைக்கிறேன் இவங்க என்ன அரகல மாதிரி ஒன்றை தொடங்குவோம்னு வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் நேத்து அதுதான் நடந்துச்சு. இப்ப எத்தான் வாரம் என்னன்னா, இப்ப நேத்து வந்து நைட் போயிட்டு வந்து மியூசிக் ஒரு எல்லாம் கிட்டார்லாம் அடிச்சு பாட்டெல்லாம் படிச்சு நைட்லாம் அப்படி ஜேன்னு போகுது. இப்ப காலையில சரி ஒரு 25 பேர் 30 பேருக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. நைட்டு அது கூட இல்ல, 10 பேருக்குள்ளுக்கு 10 பேர் அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. விமல காண எல்லாம் கேட்கறாங்க, எங்க இங்க நடந்த விமல் வீரவன்ஸ் எங்க? அவரு போயிருக்காரு, வருவாரு பாருங்க அப்படின்னு. ஒரு 2-3 ஹவர் கழிச்சு அவர் வாராரு. அப்ப வந்து இறங்கி வந்து அப்படியே உட்கார்ந்து சத்தியாகிரக அமைதி தொடர்றாங்க. போர் அடிச்சு தூக்கம் வர்றதுனால இன்னும் இசை கச்சேரி எல்லாம் செஞ்சு அப்படியே நைட்டு காணாம போயிட்டாரு. திரும்ப
அதிகாலை 6 மணிக்கு அங்க இடத்துக்கு போயிட்டு பார்த்தா விமலை காணோம். எங்கடா திரும்ப இருந்து விமலை காணோமே. இப்ப நைட்டு இருந்தாரு, அப்புறம் இருந்தாரு, இருந்தாரு. எங்கடா மனுஷே அப்படின்னு காலையில காணோம். அப்ப சரி, காலை கடன்களை முடிக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடி இருப்பாரு. பாவம், சத்தியாகிரகம் தானே, உண்ணாவிரதம் சொல்லி அவரால விட்டு கொடுத்தாச்சு. திரும்ப 8 மணி மாதிரி வாராது ஐயாவு. சிகப்பு சட்டை, இன்னைக்கு சிகப்பு சட்டை, பச்சை முடிஞ்சு சிகப்பு சட்டையில வந்து அப்படியே வந்து இன்னைக்கு உட்கார்ந்தா கோ ஓ மரணி, கோ ஓ மரணி அப்படின்னு கத்திக்கிற நேரம் அரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள், கல்வி அமைச்சர் அப்படி வெளியே போறாங்க. அப்ப இந்த ஆதரவாளர்கள்லாம் அரணி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணக்கு இருக்கலாம், அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கூட அரணி அமரசூரிய பிரதமர் தலைமையில பொங்கல் விழா நடக்க இருக்குது அரணி மாளிகையில். சோ அதுக்கான தயார்படுத்தல்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அத வேலைப்பாடுகள் இங்க இது நடந்துகிட்டு இருக்க போராட்டம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பத்திரமுள்ளே சீலரத்தின தேரர் வந்துட்டாரு. சீலே வந்து ஆதரவு கொடுக்குறாராம். சீலே என்ன சொல்றாரு, இந்த அரணி சும்மா வாங்கி கட்டி கொண்டு இருக்காள், தேவையில்லாத வேலை, இவளுக்கு ஒன்றும் தெரியாது. நாமல் ஆதரவு கொடுக்கலையா? நாமல் வர மாட்டாரு. நாமளா போட்டுதான் இந்த மனுஷன் அடின்னு அடிச்சிருச்சே கடந்த நாட்கள்ல. அதனால நாமெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க இப்போ. அதனால ஆளுக்கு ஆதரவு இல்லை. இப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு தானே, இப்ப போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கிட்ட இன்னொரு பக்கம் வந்து கூடாரம் அடிக்க தொடங்கினானுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் கோட்டா கோகம மாதிரி கோ மரணி கமைய ஸ்டார்ட் பண்ண கூடாரமான கொண்டு வந்து அடிச்சு டென்டெல்லாம் அடிச்சு ரெடி ஆகணும் போலீஸ் சொல்லிடுச்சு. இந்த வேலை பண்ண வேணா நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய செயற்படுறதுன்னா செயற்படுங்க, செய்யறதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு விமல் வீரவன் சரி நீதிமன்றத்துக்கு மதிப்பளிச்சுட்டாங்க. அது மாதிரி அட்டிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆளை காணோம். மதிய சாப்பாடு கிளம்பியாச்சு. காலை சாப்பாடு முடிஞ்சு மதிய சாப்பாடு போயிட்டு வந்தார். ஆளுக்கு ட்விஸ்ட் பார்த்தா பிரேக்கிங் நியூஸ், கேபினட் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு நடக்குது. உடனடியாக அதுல அமைச்சர் நளின் ஜெயதிச வாராரு, அறிவிக்கிறார். தரம் 6 வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை மறு ஆய்வு செய்து 2027 ஜனவரி முதல் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அறிவித்தல் வெளியாகுது. விமாலே இப்படி பாக்குறாரு, போனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ பிரேக்கிங் நியூஸ், என்ன நடக்குது? இப்ப இவருக்கு சந்தோஷம். ஓ விமல் வீரவன் சத்தியாகிரக பண்ணனாலதான் அரசாங்கம் அப்படி மாத்தினுச்சின்னு சந்தோஷம். இல்ல அவரா சொல்லி இருக்கிறாரு, போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி இது ஜாயவேவா பின்னுக்கு இருக்கவனுக்கு ஜாயவேவா விமல் வீரவன்ச மாத்தாட்ட ஜாயவேவன். இவனுங்க இந்த கூட்டம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை திருத்த முடியாது. இந்த நாட்டை திருத்தவே முடியாது. அந்த அறிவிப்பு வருது, அந்த இடத்துல சிறந்தலப்போ மாத்தையா வந்தாலானா அது மாறிட்டான் அதான் கதை. இப்ப சொல்லி வேலை இல்ல. ஆனா இப்ப இது பத்தி இப்ப கல்வி மறு சீர்திருத்தம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஹைலைட். இப்ப கல்வி மறு சீர்திருத்தம், அதே மாதிரி அரணி அமரசூரிய பதவி விலகணும் தான் எதிர்கட்சி உட்பட இப்ப விமல் வீரவன் செய்யற இந்த போராட்டம் கூட, சத்தியாகிரக போராட்டம் கூட விமல் அரணி கோ ஹோம் இதான் டீம். ஆனா இப்ப சொல்லப்பட்டது என்னன்னா, தரம் 1 கல்வி மறுசீரமைப்பு இந்த வருஷம் இந்த ஜனவரில இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் கிரேட் 6 கல்வி மறுசீரமைப்பு நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருக்கனால முடிவுல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணனால ஜனவரி 2027 ஜனவரி மட்டும் நாங்க தள்ளி போடுறோம். ஆனா கிரேட் 1 ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லிட்டாங்க. இங்க டக்குனு மயக்க நிட்டாங்க விமல் கிட்ட. இப்போ உங்களோட சத்தியாகிரகம் தொடருமா இல்லையா? கொஞ்சம் இருக்கணும் பேசுறோம் அப்படின்னு அவரோட கடைசியில நீங்க சொன்ன மாதிரி என்னோட எங்களுடைய சத்தியாகிரகத்துக்கு கிடைத்த வெற்றி இது வெற்றி, நாங்க இப்ப முடிச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பாய்ப்படங்கள் எடுத்துக்கிட்டு விமல் மாத்தியாக்கு ஜெயவேவா போயாச்சு. இப்ப கேபினட்ல
டக்குன்னு கேட்கிறாங்க நளின ஜெயசித்த அமைச்சர்கிட்ட, இப்போ விமல் வீரவன்ச போராடிக்கிட்டு இருக்காரு, சத்தியாகிரக போராட்டம் செய்யறாரு. இப்ப இது சம்பந்தமா உங்களுடைய எண்ணம் என்ன, கருத்து என்ன, அந்த போராட்டம் முடிக்கப்படுமா எப்படி? அவர் சொல்றாரு, நளின சொன்ன கதைத்தான். அவர் சொல்லிட்டாரு, விமல் வீரவன்சையுடைய கோரிக்கை அரண்ய அமரசூரிய வீட்டுக்கு போக வேண்டும். சோ அவரு அந்த போராட்டம் தொடரட்டும், அது பிரச்சனை இல்லை, அவர் தொடரட்டும். அவங்க போக்காட்டி இவர் அங்கனே இருக்கட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இங்க வந்திருக்கிறது வந்து வேற விஷயம், அவர் போராடுறது வேற விஷயத்துக்கு. சோ அவரை போராட விடுங்க, அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, நீங்க தொடர்ந்து இருங்க அப்படி சொன்னதுக்கு ஆளை காணும். விமல் போயிட்டு முடிஞ்சு வீட்டுக்கு. இப்படித்தான் விமலேவின் கல்வி சீர்திருத்தத்துல இருக்கிற என்ன சொல்றது, அரசாங்கத்துல இருக்கிற பெரிய ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னால் கல்வி மறுசீரமைப்பு வெளிக்கிட்டுட்டீங்க. கல்வி மறுசீரமைப்பு தொடர்புல அந்த அது தொடர்பாக அரசாங்கம் கையாண்ட இந்த முறை பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். முறை என்று சொன்னா டில்சன், இப்போ ஒரு திருத்தம் அல்லது ஏதாவது ஒரு தீர்மானம் வாரன்னு சொன்னா அதுக்கென்று ஒரு குழுக்கள் அமைச்சு, அது அதாவது பாடசாலை மட்டத்திலான குழுக்கள், அதே போல நிபுணர்கள் மட்டத்திலான குழுக்கள், இப்போ 3-4 குழுக்கள் அமைத்து அந்த குழுக்களுக்கு இடையில் மீண்டும் ஒரு விவாதம் இடம்பெற்று அதுல இறுதி படிவம். இது வந்து இப்ப அனுரகுமார அரசிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அன்று சொன்ன மாதிரி யாரையும் நம்ப தயார் இல்லாம இருக்கிறாங்க. நாங்க உதாரணம் சொல்ல போனா திருமணம்ன்றது வந்து யார் யார் திருமணம் முடிப்பாங்கன்னு சொல்லி அது கடவுளால் நிச்சயிக்கப்படுறது. அதுக்குன்னு சொல்லி திருமணம் முடிச்சதுல இருந்து கணவன் மனைவியை, மனைவி கணவனை சந்தேகப்பட்டா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்ப அனுரோட நிலப்பாடு அப்படித்தான் இருக்கு. அனுரன்றதை விட அனுர் அரசாங்கம், அதாவது என்பிபி அரசாங்கம் வந்து யாரையும் நம்ப தயார் இல்லை. பாருங்க, இந்த கல்வி மறுசீரமைப்புல அதாவது தகுதியான, இப்ப உதாரணம் சொல்லுமே, தமிழ் முஸ்லீம் எத்தனையோ துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஒரு துறை சார்ந்த விற்பனர்கள் இருக்கிறாங்க, அவர்களையெல்லாம் இதுக்குள்ள உருவாங்கல்ல. அனுர இட்ட இருக்கிற பலவீனம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு தமிழரையோ முஸ்லீம்களையோ இலங்கை வரலாற்றுல நியமிக்காத நாங்க எல்லாரும் இலங்கையர்னு சொல்லி நீங்க பூசி முழுகையலாம். பிழைதான். இப்ப இது வந்து கடும்போக்கான எல்லா அரசாங்கங்களையும் தமிழ் முஸ்லீம்கள் இருந்தாங்க, கருத்து கொள்கை ரீதியா முரண்பாடு இருக்கலாம். இந்த கல்வி கொள்கையிலையும் 6 ஜனவரிக்கு பிறகு வார இந்த திட்டத்துல வந்து நான் கேட்கிறேன், இதுல என்பிபியில இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை கேட்கிறவங்க நீங்க வந்து உடனே அதை கீழே சொல்லுங்க. அனுரோக முதல் நீங்க விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள பழகணும். என்பிபியில இருக்கிறார்கள் அல்லது ஜேவிபியில இருக்கிறார்கள், அனுரோவுக்கு சார்பானாக்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாம உங்களுக்கு விமர்சனம் உடனே வலிக்குதுன்னா நீங்க கனநாளைக்கு பயணிக்கலாம். கோட்டாபாய ராஜபக்சவுக்கு என்ன நடந்ததோ, கோட்டாபாய ராஜபக்சோட பிரச்சனையும் வந்து கதையை கேட்க மாட்டாரு டில்சா, அவர் எடுக்கிற முடிவு அவர் எடுக்கத்தான் முடிவு. அதான இடையில கவுண்டு கலட்டுனதை திரும்ப போடலாம கொழுகுனதோட ஓடுனவர். இதுல மிக நிதானமா இருக்கணும். அனுர அரசுக்கு மக்கள் இன்னும் விரும்புறாங்க, உங்களை மக்கள் நேசிக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இன்றைய வடக்கு கிழக்கு மாகாணம்ன்றது ஒரு பெரும் கல்வியலாளர் உள்ள மாவட்டம். வடக்கு கிழக்கு மாகாணம்ன்றது பெரும் கல்வி சமூகம். அதே மாதிரி மலையகம்ன்றது பெரும் கல்வி சமூகம் உள்ள மாவட்டம். அதுல எத்தனையோ நிபுணர்கள் இருக்காங்க. மலையகம் வடக்கு கிழக்குல எல்லாம் நிபுணர்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள் அந்த சமூகங்கள். மலைய மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள்கிட்ட எல்லாம் நீங்க இவர்களை எந்த அளவு தூரம் பயன்படுத்துறீங்க? எல்லாத்த பார்த்தாலும் சந்தேகம்டா அடுத்தடுத்து போயிடலாம். அதுக்கு அந்த டைம்ல தான் இந்த விமல் வீரவன்ச இது மாதிரி கனவேர் வந்து தலையெடுக்கிறது. உங்களை மக்கள் நேசிக்கிறாங்க, அந்த மக்களோட இருக்கிற கல்வியாளர் நேசி. நீங்க யாரையும் மதிக்கிறீங்க, உங்களோட மதிக்காத போக்கு வந்து எந்த அளவு தூரம் போக மட்டும் தெரியாது. நீங்க தொடர்ந்து 3-2 பெரும்பான்மைக்கு மேல இருக்கிறோம், எங்களோட மக்கள் ஊரு மங்களோடு நாடு மங்களோடுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். இதோட ஆரோக்கியமான அரசியல் இல்ல. நீங்க மக்களை கேட்க வேணும், கல்வி சமூகத்தை பயன்படுத்த வேணும், மக்கள கருத்துக்கு செவி. மக்கள் என்ன சொல்ல, அரசியல்வாதிகள் தூக்கிறீங்க, விமல் வீரவன்ச யாரா இருக்கலாம். உண்மைத்தான். இப்ப இவங்க வந்து சரியான ஒரு சிஸ்டம் அப்படின்னா இந்த கல்வி மறுசீரமைப்ப சரியா செய்யறதுக்குன்னா இப்ப கிரேட் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிரேட் 1 வந்து மொடியூல் எந்த விதமான பிரச்சனையும் சர்ச்சைக்கும் உட்படல. பட் சர்ச்சைக்கு உள்ளானது வந்து கிரேட் 6 இங்கிலீஷ் மொடியூல். கிரேட் 6க்கான இங்கிலீஷ் மொடியூல தான் அந்த ஒரு லிங்க் வந்துச்சு. இப்ப இன்னமும் காலதாமதமாகுது. இந்த மொடியூல்ல அந்த லிங்க் எப்படி வந்துச்சுக்கிறது இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. நான் இன்னைக்கு கூட தாகா ஐன்ஸ்டீனோட ஒரு நேர்காணல். அப்ப அவர் சொல்றாரு, இப்போ விமல் வீரவன்ஸ் இந்த நேரம் தடுமாறி கொண்டிருக்காரு. சில வேளை விமலுடைய சம்பந்தப்பட்ட யாரும் இந்த செயற்பாட்டுக்கு பின்னணியில இருக்கலாம். சோ சிஐடி இப்ப விசாரணை மும்முரப்படுத்தி இருக்கு. இதனால பதற்றத்துல ஆள் வெளியே வந்து இப்ப தான் சரி அப்படிங்கிற மாதிரி நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவங்க தரப்பு நம்புறாங்க. இல்ல, என்பிபி ஜேவிபி வந்து இன்னும் அரசாங்க மனநிலைக்கு வரல, எதிர்கட்சி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிற மனநிலையா இருக்கிறாங்க. அது உங்களோட பேசினவரா இருக்கலாம். உதாரணத்துக்கு
ஒரு பெரிய கட்டமைப்பு அரசாங்கம்ன்றது. உங்களால இந்த இவ்வளவு நாள் பேசப்படுது, அது ஆரண்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துக்கும் செய்து பொறுப்பு பிடிக்க கூற இயலாம வேண்டிய முக்கிய கடமையே அரசாங்கத்துக்கு இருக்கு. உங்களோட புலனாய்வுத்துறை தோல்வி இந்த இடத்துல. கட்டாயம். உங்களோட புலனாய்வுத்துறை டோட்டல் தோல்வி. அரச புலனாய்வு, ராணுவ புலனாய்வு முழுமையா தோல்வி அடைஞ்சிருக்கு. இல்ல அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கூட பாருங்க, இப்ப வருஷம் ஆரம்பமாகிட்டுருச்சு 2026 ஜனவரி, இன்னைக்கு 13ஆம் தேதி. 13ஆம் தேதி 13 நாள் போயிருச்சு. இந்நேரம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். ஆனா இப்ப சீரற்ற காலநிலை கடந்த நாட்கள் இருந்தனால அந்த A-level எக்ஸாம் இப்ப நடக்கிறதுனால இப்ப ஸ்கூலுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க இந்த மொடியூல் சேஞ்ச் பண்றது விஷயம் அடுத்த வருஷம் தள்ளி போடுறதா. சோ அங்கனையும் இந்த அரசாங்கம் ஒரு பிழை, ஃபெயில் தான் நாங்க சொல்லணும். காரணம், இப்ப இந்த நேரத்துல விமல் வீரவன்சம் வெளியே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அரசாங்கம் உள்ளுக்கூட முடிவெடுக்குது அமைச்சரவை தீர்மானத்துல இந்த மொடியூல் சேஞ்ச் பண்ற விஷயத்த நாங்க அடுத்த வருஷம் தள்ளி போடணும். சோ இங்க ஒரு பிரச்சனை. இது எப்படியுமே இப்ப இவர் எடுத்துக்கிட்டாரு, இவர் இப்ப போராட்டம் பண்ணாதான் இதை மாத்தினாங்க. அது முட்டாள்தனம். அது அவர் நினைச்சிட்டு போன சந்தோஷமா இருந்துட்டு போட்ட ஒரு பக்கம், அது வேற. ஆனா அரசாங்கம் பாருங்க, இப்ப கிரேட் 6 பிள்ளைகளுக்கு இன்னும் புத்தகம் வழங்கப்படல. நம்மள இப்ப புத்தகம், ஸ்கூல் புத்தகம் வழங்கப்பட்டிருக்கணும் தானே. அந்த புத்தகங்கள் இப்ப இனி வழங்குறதுக்கு இனி அது டிலே ஆகும். எப்படியும் டிலே ஆகத்தான் போகுது. ஏன்னா இதுவரைக்கும் இவங்க நம்பி இருந்தது மொடியூல இந்த வருஷம் 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு மொடியூல் கொடுப்போம்னு தான் ரெடி ஆகுனாங்க. அந்த இங்கிலீஷ் புத்தகத்தால் பிரச்சனை வந்தனால இப்ப அது அப்படியே பின் போகுது. சோ இப்போ தரம் 6ல இருக்க பிள்ளைகளுக்கு இது ஒரு நெருக்கடி அமைய போகுது. என்னடாப்பா ஸ்கூல் தொடங்கிச்சு, இன்னும் கையில புத்தகம் கிடைக்கலைன்னு. அது இப்ப வரப்போகுது பிரச்சனை. சோ இனி என்ன செய்யணும்? இந்த எக்ஸாம், A-level எக்ஸாம் நடக்க முதல்லயே நடந்து கொண்டிருக்க காலத்திலே இவர்களுக்கான புத்தகங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸ்பீடா பண்ணி உங்களுக்கான புத்தகங்களுக்கு எப்படி என்ன செய்ய போறாங்க கவர்மெண்ட், கல்வி அமைச்சு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு திட்டம் இவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு முடிவு எடுத்துட்டு, ஏன்னா ஒரு திட்டம் இல்லாம இந்த முடிவு எடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இவங்க செஞ்சுக்கணும் நல்ல. ஆனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் அரசாங்கம் சறுக்கிருச்சு அப்படித்தான் நாங்க சொல்லலாம். நீங்க சொல்ற 100% உண்மை. அதாவது டிசம்பர் மாதத்திலேயே அந்த பிள்ளைகள் ஜனவரி மாதத்துக்கான தங்களுடைய புதிய வகுப்பு தொடர்புல தயார்படுத்தல ஈடுபடுவாங்க. இன்னைக்கு நான் அறிஞ்ச பல பிள்ளைகளோட என்ன, நீங்க எப்படி போகுது, படிக்க தொடங்கிட்டீங்களா, இல்ல எங்களுக்கு புது பாடம் வருது, படிக்கல, ஆர்வத்தோட இருப்பாங்க. அந்த அவங்க புது பாடம் அவங்க 2 விஷயம், படிக்காம இருக்கிறத தவிர்க்கிறதுக்கும் நாங்க கொஞ்சம் ஃப்ரீ. அப்ப அப்படி என்ன பாருங்க, 13 நாளைக்கு தைப்பொங்கல் 14, அப்ப நாளண்டை கிட்டத்தட்ட நீ இந்த ஞாயிறு வரையும் ஒரு 20ஆம் தேதி வரையும் போயிடும். அப்படி என்றா அங்கால ஒரு பெரிய நெருக்கடி என்னடா டெல்சான் ஒன்றில் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு சர்ச்சை வருகுதுன்ற உடனே நான் உங்களுக்கு என்ன சொன்னாண்டு, கரணி அமரசூரிய உடனடியா கல்வி அமைச்சர் பொறுப்புல இருந்து இந்த விசாரணை முடியும் வரையும் நான் தற்காலிகமா விலகி இருக்கிறேன், உடனடியா விசாரணை ஆரம்பிங்க என்னோடு பிரதி கல்வி அமைச்சருக்கு அந்த பொறுப்புகளை பாரப்படுத்திட்டு உடனடியா ஒரு கிழமையில ஓகே உயிர்த்தனாயிர விடுங்க, மற்ற விஷயத்தை விடுங்க, இதுக்கு உங்களால விசாரணை வேகமா செய்யலான்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபெயிலியர், கவர்மெண்ட் ஃபெயிலியர். இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருச்சு. இது சின்ன விஷயம் மட்டும் இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க விமல் வீரவன்சன் உரிமை கோருறது உண்மையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமான. ஆனா விமல் வீரவன்ச போராட்டம் நடத்தும் மாதிரி உங்களோட கேபினட்டை நீங்க பாத்துட்டு இருந்தா இதை விட உங்களோட முட்டாள்தனம் உண்மைதான். இப்ப இன்றைக்கு என்ன கிழமை டெல்சான், செவ்வாய்க்கிழமை, நேற்று என்ன செஞ்சிருக்கலாம், அல்லது உடனடியா போன வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கேபினட் அவசர அமைச்சரவை கூட்டத்தை போட்டு இது உடனடியா இது எல்லாம் நீங்க இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்த உடனே இது இப்படி ஒரு சர்ச்சையா இருக்கிறதால இவங்கள் அந்த கற்ற சமூகத்தை அல்லது நிபுணர்கள் சமூகத்தை சந்தேகத்தோட பார்த்து உள்ளுக்குள்ள எடுக்கிறத தவிர்க்கும் என்றால் இவர்கள், நான் நினைக்கிறேன் இவங்களோட ஃபெயில் 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டு, இது ஒருவேளை இது எந்த அளவுக்கு போய் நிக்க மட்டும் தெரியாது எல்லா விடயங்களையும். கல்வி அமைச்சில இந்த பிரச்சனை நடந்திருக்கு. சோ ஏனைய துறைகளையும் இதே பிள்ளை விட்டா டோட்டல் கவர்மெண்டும் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, சோ இப்ப இந்த விஷயத்த அவர் புலவிட்டு இல்ல 2 விஷயம், அவர் புலவிட்டது விவசாயத்துல ஆரம்பிச்சிச்சு ஓடுனவர். இப்ப இது வடிவா பாருங்க, மக்கள்ற அடிப்படை பிரச்சனை மிக முக்கியமான 3-4 குழா இருக்கு: சுகாதாரம், கல்வி, விவசாயம், நீர் மற்றும் என்ன சொல்ல அவசர கால தேவைகள் தொடர்பான முக்கிய அமைச்சுக்கள். இதுல இந்த 4 முக்கியமானது, அந்த கல்வி மற்றும் விவசாயம், அதே போன்று மருத்துவம், இதெல்லாம் இதுகள் எங்கேயாவது ஒரு பின்னடிப்பு வருமெண்டா அது அவருக்கு விவசாயத்துல தொடங்கினது, இவங்களுக்கு கல்வியில தொடங்கியிருக்கு. இவங்க அந்த பிழைகளை சரியா திருத்தி கொள்ளலன்னு சொன்னால் கட்டாயம். இப்ப அதே மாதிரி தானே இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த அரணி அமரசூரிய தொடர்பா பல பேரும் பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சாங்க கடந்த நாட்கள்ல. அதுல ஒருத்தர் தான் மிகிந்தலை தேர்.
இப்போ மீன்தலை தேரர் முன் வச்ச ஒரு அசிங்கமான விமர்சனங்கள் அவர் சொல்றாரு ஆப்ப கடை அப்படின்னா அதை சொல்ல முடியாது, நம்ம இந்த இடத்துல பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அதை அவங்களே தான் சாரும். ரைட். ஒரு புத்த பெருமானுடைய தர்மத்தை மக்களுக்கு போதிக்கின்ற தேரர்களும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முறைமை இருக்கு. அவங்க பேசுற பேச்சுக்கள் எப்படி இருக்கணும்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விடயத்தை சொல்ல வேணும். எல்லா மதத்திலையும் கதைக்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதாவது இந்து மதத்துல கூட அந்த அதாவது அந்த இந்து மத துறவிகள் வார்த்தைகளை கவனமா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அமைப்பு இல்லாட்டி அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாங்க இப்படித்தான் பேசணும். ஒரு இந்து மத குருவும் பொது வழியில அநாகரிகம், அது மாதிரி இஸ்லாமிய உலமாக்கள் என்று அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரையில அவர்கள் யாருமே கதைக்க இயலாது. கதைச்சா உடனே டெர்மினேட் தான். அவர்கள் உடனே ஆயர்கள் அது மீது நடவடிக்கை. அது மாதிரி கிறிஸ்தவ ஏனைய சபைகள்லயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நாகரிகமா தான் கதைப்பாங்க. இந்த எந்த எதையும் விரும்புறத கதைக்கலாமன்னு கூறுறது பௌத்த மதத்துல மட்டும். அதுவும் பண்ணா இந்த நாட்டுல மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த நாட்டுல மட்டும்தான். ரைட்டா? ஏன்னா ஏனைய நாடுகள்ல இப்ப சீனா, பர்மா, இந்தியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இப்படியான நாடுகள்ல புத்த பெருமானுடைய தர்மத்தை தான் மக்களுக்கு போதிக்கிறாங்களே தவிர இந்த சாக்கடை அரசியலை பத்தி கதைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், குறைவு. முக்கியமா ஒரு சில வீடியோஸ் கடந்த காலங்கள்ல வெளியாகுச்சு. ஒரு படம் ஒண்ணு போட்டேன், மஹிந்த ராஜபக்சே பாத்தீங்களா? அவர்தான், அதுதான் அந்த போட்டோ பத்தி இப்ப நான் சொல்றேன். அவர் என்னன்னா 2 பெண்களுடன் உல்லாசம், 2 பெண்களுடன் உல்லாசத்தில் இந்த தேரர் பாருங்க. அந்த தேரருங்கிற பேருக்காக நமக்கு மரியாதை போயிருச்சு தானே. அதே மாதிரி தான் மிகிந்தலை தேரர் அன்னைக்கு வீடியோ கால்ல மேல ஒண்ணும் இல்ல, கீழே இருக்கோ இல்லையோ தெரியாது, அப்ப வீடியோ கால் இங்க தான் விளங்குது, தூசணம், பச்சை தூசணம் அப்படியெல்லாம் பேசிட்டு அங்க நீங்க மிகிந்தலை தேரர் மட்டும் சொல்லுங்க. மங்களராம என்ன ராஜபக்ச பீடம் அவர் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்காங்க. புத்த தர்மத்தின் சாபக்கேடானவர்கள் தான் இவர்கள். புத்த தர்மம் அச்சுறுத்தி சந்திக்குதுன்னா அதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் தான் காரணம். அதுவும் இலங்கையில இருக்க தேரர்கள் தான் காரணம். நான் பயப்படாம சொல்லுவேன். இல்ல, தமிழ் மக்களுக்கு எதுவும் கொடுத்திராதங்க, ஏதாவது கொடுக்கிற கதை அடிபட்டா உடனே அஸ்கரிய மல்வத்த காமினி நிக்காய மற்ற அந்த முக்கியமான 3 பீடங்கள் கண்டியில இருக்கிற பீடங்கள் ஜனாதிபதியை அழைக்குது, அவங்களை அழைச்சு கதைக்குது. இந்த ஊத்த பேச்சு பேசுற பிக்குமார் எல்லாம் கூப்பிட்டு இங்க வா இப்படிதான் கதைக்கணும் அல்லது காவிய கலட்டுவேன் அது சொல்லல. அப்படி இல்ல, நாட்டுல அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. அதுதானே பிரச்சனை. அப்படி கொண்டு வரணும். நீங்க சொல்றது சரி. இப்ப அரசாங்கம் பொதாந்து சொல்ல போனா இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கு இடையில் ஒரு திட்டம் அது பொதுக்கட்டமைப்பா மாறக்குள்ள இந்த அஸ்கரிய பீடம் தான் தடுத்தது. விளங்குதா? அது மாதிரி நாட்டுல எது நல்லது நடக்க போதோ அதை தடுத்துருவாங்க. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா மாகாண சபைக்கு அதிகாரங்களை கொடுப்போம்னா உடனே ஜனாதிபதி வா, பிரதமர் வா, மாகாண சபை அமைச்சர் வா, உடனே அப்ப இந்த இப்ப ஊத்த பேச்சு பேசுற பிக்குமாரெல்லாம் கூப்பிட்டு நீங்க நாட்டுல இப்படித்தான் டிசிப்ளினா இருக்கணும். நீங்க அரசியல் உங்களோட பீடங்கள் இப்ப உதாரணத்துக்கு கருதினால் மல்கம் ரஞ்சித் இருக்கிறார், அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதே மாதிரி மௌலவிகள் இருக்கிறாங்க, கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்து மத துறவிகள் அது அவங்கள ஒரு லிமிட்டோட நிக்கிறாங்க. நீங்க ஏதோ இப்ப அனுர ஜனாதிபதி என்றாலும் நீங்க தானே ஏதோ நாட்டுக்கு போட்டு சுக்கான் இழுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இப்ப இங்க தேரர்கள் பாருங்க, இப்ப தேரர்கள் சில பேர் பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க தானே. இப்ப நாங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் 2 பெண்களுடன் தேரல் உல்லாசம், கதவை உடைத்துக் கொண்டு சென்ற அந்த பகுதி மக்கள் தர்ம அடி கொடுத்து வெளியே விரட்டப்பட்டார் தேரர் அப்படின்னா நியூஸ் நாங்க படிக்கிறோம். இதுகளை பத்தி இந்த தேரர்கள் ஏன் பிரதானமானவங்க பேசுறாங்க இல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இன்னைக்கு பாருங்க, கேடி லால் அமைச்சர் லால்காந்த மீன்தலை வனச்சாரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது இன்னைக்கு பெரும் பிரளயமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மீன்தலைய இன்ன வனச்சாரியா தனிக்கர கத்தாக்கறன்னு குணு வரப்ப இப்படின்னா மக்கள் மத்தியில் இல்ல, மக்கள் ஆதரவு. ஏன்னா லால்காந்த நீங்க சொன்னது என்ன தமிழ்ல அப்படின்னா நான் நேற்று சொன்னதானே, ஒரு காட்டு விலங்கு அப்படின்னா ஆதிவாசிகள் கூட பரவாயில்ல, அதை விட மோசமானவர்கள், ரொம்ப எடுக்கவே வழி இல்லை, அதுல காவாலித்தனம் காடத்தனம் உள்ளடங்கும். இப்படி எல்லாம் சேர்த்தா வனச்சாரியா அப்படிங்கிற வார்த்தையை மிகிந்தலை தேரரை தான், அந்த மிகிந்தலை தேரர் சம்பந்தப்பட்ட தேரர் தான் குறிப்பிட்டாரு. அப்ப அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, ஒரு படையோட சிஐடிக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு நடந்த சம்பவம் சிஐடிக்கு சொல்றாரு, இப்படி ஒரு அமைச்சர் லால்காந்த் அமைச்சர் எனக்கு எதிராக ஒரு புத்த தேரர் நான், அப்ப எனக்கு எதிராக அப்படி சொல்லியிருக்காரு, இவரை விசாரிங்க அப்படின்னு. அவரோட ஆதரவுக்கு தேரர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு தேரரை அவமதித்திருக்கும் இந்த அமைச்சரை கைது செய்ய வேண்டும்,
சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னா எதிர்ப்பு குரல் இப்ப எழுப்பி இருக்கு. இந்த எதிர்ப்பு குரல் எல்லாம் இதுக்கு முதல்ல நாட்டில் நடந்த அநியாயங்களின் போது எங்கு சென்றது? தேரர்கள் அநியாயம் அக்கிரமங்கள் பங்கும் போது இந்த குரல் எல்லாம் எங்கு சென்றது? ஏன் அப்பொழுது மௌனமாக இருந்தது? அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்க தொடங்குறாங்க. மக்கள் கேட்கிறாங்க. அப்போ சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு வந்திருக்கு. இந்த தேரர்களும் செய்யறது அசிங்கமான செயல், இவங்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு தமிழ் மக்கள்ல சிங்கள மக்கள் இது சம்பந்தமா பேச தொடங்கி இருக்காங்க. சோ பாப்பம் இந்த அரசாங்கத்திலேயாவது இதுக்கு ஒரு அத்திவாரம் போடப்படுமா என்று. எனக்கு நான் சிறு பிராயத்தில் இருக்கக்குள்ள எனக்கு தெரியாது. எங்களோட முன்னோர்கள் நமது பெரியவர்கள் கூறிய கருத்து தான் பிரேமதாசா வந்து சஜித் பிரேமதாசா பார்க்கக்குள்ள எனக்கு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இல்ல அவரோட பேச்செல்லாம் பார்க்கக்குள்ள வந்து உண்மையா சிரிப்பா இருக்கிறது. சஜித் ரணசிங்க பிரேமதாசா, அதாவது சஜித் பிரேமதாசோட தந்தை வந்து உண்மையில ஒரு ஆளுமையான அரசியல்வாதி, இலங்கையில் ஒரு ஆளுமையான அரசியல்வாதி. இந்த பௌத்த பிக்குகள் எல்லாம் அவரை கண்டா நடுங்குவாங்களாம். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்தது தானே. அப்படி ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருந்தாரா. அனுரகுமார திசாநாயக்க அங்க போய் வளைஞ்சிட்டு இங்க வந்து நிமிண்டு கதைக்கிறதுல ஒரு பெரிய சுயம் இல்லை. முதல் வந்து அனுர நாட்டை திருத்தவணும் என்றால் பிக்குமார் தொடர்பில் ஒரு இறுக்கமான ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்க அங்க போய் வளைங்க இங்க நிமிருங்க உண்டு நடக்காது. அது மட்டும் இல்ல, இப்ப மீன்தலை தேர்தல் சொல்லியிருக்கேன். ஆட்சிக்கு வந்தோடனே மீன்தலை தேர்தல் ஜனாதிபதி சென்று அங்க ஆசீர்வாதமும் வாங்கினாரு. அதையும் சொல்லி ஆகணும். இலங்கைய கட்டுப்படுத்தி அரசியல் உலக பின்னுக்கு போறது காரணம் பௌத்த துறவிகள். பௌத்த மதம் அருமையான மதம், அது எப்பயும் மதிக்கப்பட வேண்டிய மதம், நல்ல தர்மம், அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது அந்த மதத்துக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த மாதிரியான தேரர்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கனாலதான். நாங்க இன்னும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. ஆமா, நீங்க சொன்ன அந்த விஷயம், கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளித்தமைக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சொஹரா புகாரியின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யும் கடிதத்தை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைநிறுத்தி தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நிசாப் காரியப்பர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர், கட்சி கடிதம் அனுப்பி உரிய நடவடிக்கை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க எடுக்காதால நாங்க இடைநிறுத்தினோம். கட்சிக்கு தான் அதிகாரம். இப்ப என்னன்னு சொன்னால் காக்காவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி உண்டாயப்பட்டிருக்குது இது இடைநிறுத்தினது சம்பந்தமா. இனி அதுக்கு நாளைக்கு காக்கா பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பாப்போம் காக்காட பதில் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது. கட்டாயம். ஏன்னா நீதிமன்றத்தை சவாலுக்கு உட்படுத்தி இவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டதானே, இவ்வளவுதான் சொல்லலாம். இன்னொன்றுக்கு என்ன சொன்ன, இப்ப ஜனாதிபதி அனுர்குமார் சரக்கோட பேஸ்புக் பேஜ்ல இப்போ பதிவான ஒரு பதிவு அதை நாங்கள் காட்சிப்படுத்தலாம். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் நானும் இணைந்து கொண்டேன். அரசாங்கம் ஆரம்பித்துள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து இங்கு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினேன். இதன் போது 1ஆம் தரத்திற்கான கிரேட் 1 மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்றும், மாடியூல்கள் தயாரிப்பதில் நிலவும் பிரச்சனைகள், ஆசிரியர் பயிற்சிகளில் ஏற்படும் தாமதம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து கொண்டு 6ஆம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்புகளை 2027ஆம் ஆண்டில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டேன். கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை ஒன்றின் அவசியத்தை ஏற்றுக்கொள்வதாகவும், புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் போது அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள் மற்றும் அதிபர் சேவையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. ஆனா சொல்லுங்க, இப்ப இந்த பதிவை பத்தி நினைக்கிறீங்க? இப்ப ஜனாதிபதி இந்த விடயத்தை தாண்டி இது வந்து நாங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி அந்த ஃபெயில் அண்ட் ஏன் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க முதல் செய்திருந்தா வேலை முடிஞ்சோ. நீங்க முதல் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா. நானே நீங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு தயார்படுத்தல செய்யறோம். நாங்க ஒரு நிகழ்ச்சியை செய்யறதுக்கு எத்தனை தகவல் அனுப்புறோம். உங்களோட எடிட்டர் சொல்றான் அப்படி இல்ல இப்படி செய்ய, எடிட்டர் வந்து அதை செய்யுது. எல்லாரையும் சேர்ந்து தானே உண்மைதான். இப்ப ஜோசப் ஸ்டாலின் கூட எங்களோட நேர்காணலுக்கு சொன்னாரு, எங்களோட ஒரு கலந்துரையாடல் இவங்க செய்யறாங்கல்ல, அரசாங்கம் செய்தில்லன்னு சொல்லிக்கிறாரு. இப்ப ஜோசப் ஸ்டாலின் உட்பட அந்த ஆசிரியர் சங்க தொழிற்சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு தான் நடக்கப்பட்டிருக்கு. அவ பாருங்க, இன்னைக்கு எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி ஜனவரி.
ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு சொல்ல போனா உங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறது. சோ இந்த மீட்டிங் இன்னைக்கு போடப்பட்டிருக்கத நாங்க இதற்கு முதல்லயே போட்டிருந்தோம்னு சொன்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும். ஜனாதிபதி இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னது, இதுல இருக்க பிரச்சனைகள் தரம் 6க்கு மொடியூல் தயாரிக்கிறதுல இருக்க பிரச்சனைகள், ஆசிரியர்களுக்கான ட்ரைனிங் செஷன்ஸ், அதே மாதிரி மற்றவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு இதுல இருக்க பிரச்சனைகள சொல்யூஷன் எல்லாம் சரி பண்ணிட்டு நாங்க அடுத்த வருஷம் போவோங்கிறாரு. இதை கொஞ்சம் முன்கூட்டி செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை. மலையகம் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் உறவு, அதாவது கல்வியலாளர்களை நீங்க இந்த கல்வி சீர்திருத்தத்துக்குள்ள உள்வாங்கல் என்றால் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபெயிலியரா தான் போகுது. அவர்களுக்கு இருக்கிற அனுபவம் இந்த இலங்கையில யாருக்கும் இல்லை. அவர்களுக்கு நிகரான அனுபவம் யாருக்கும் இல்லை. அவர்கள் சிங்களம், ஆங்கிலம், தமிழ் 3 மொழிகள்லையும் பாண்டித்தியம் பெற்றவர்கள்லாம் இந்த மலையகம் வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் உறவுகள். அவர்களை நீங்க பயன்படுத்துங்க. அவர்களை பயன்படுத்தாமல் நீங்கள் குண்டாஞ்சட்டிக்குள்ள குதிரோடி எல்லாரிலையும் சந்தேகம் கொள்வீங்கடா நீங்க ஜனவரிக்கும் இதுல சக்சஸ் எடுக்கலாம். எதிர்கட்சிகள் பலவீனமா இருந்தாலும் நாட்டுக்குள்ள இது மக்கள் மத்தியில இது கொஞ்சம் இந்த விமல் வீரன் செய்யற போராட்டம் கூட மக்கள் மத்தியில சூடு பிடிச்சிருமன்றதுல இதுல கிரேட் கொடுக்க இல்லாது. அரசாங்கம் உண்மை என்னடா போராட்டத்தில வலிமை அனுரோவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் நிச்சயமா. ஓகே, இதுல கணக்கு ஆலோசனை இருக்குது. முடிஞ்ச வரையும் பின்பற்றுங்க. தேவை என்று சொன்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட தொலைபேசி அழைப்புகள் அலுவலகத்தோட மேற்கொள்ளலாம். உங்களுக்கு விசாரணைகளை எப்படி கொண்டு போறோம்னு சொன்னா நாங்க ஆலோசனை தரோம். இது சிரிப்புக்குள்ள சீரியஸா தரோம். எங்கள்கிட்ட இருக்கிற அனுபவங்களும் உங்களோட ஷேர் பண்ணலாம். இல்ல வேணாம்னு சொன்னா உங்களை கடவுள் காப்பாற்றும். பாய் பாய்.